நீங்க கிரெடிட் கார்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கீங்களா? இது உங்களோட ஃபர்ஸ்ட் கிரெடிட் கார்டா? எந்த மாதிரியான விஷயங்களை நீங்க வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும்? நீங்க கிரெடிட் ட்ராப்ல விழுகிறதுக்கான சான்சஸ் இருக்கா? வணக்கம், வெல்கம் டு ஃப்ரீடம் ஆப் தமிழ் சேனல். நான் உங்களோட சனாராம். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் கிரெடிட் கார்டு வாங்குறீங்க அப்படின்னா ஒரு சில விஷயங்களை கண்டிப்பா நீங்க வந்து தெரிஞ்சுக்கணுங்க. ஏன்னா நம்மள நிறைய பேர் கிரெடிட் ட்ராப்ல போய் எப்படி விழுகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இது என்ன கிரெடிட் அப்படின்னு தெரியாம அந்த லோனையோ அந்த கிரெடிட்டையோ எடுத்துட்டு அது எப்படி அடைக்கிறதுன்னு புரியாம, சரி அடைக்க முடியலையே வேற என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு தெரியாம கன்ஃபியூஸ்டான ஒரு ஸ்டேட்ல இருக்கிறதுனால தான் கிரெடிட் ட்ராப்ல போய் விழுகிறோம். ஸோ அந்த மாதிரி கிரெடிட் கார்டு ட்ராப்ல நீங்க விழுகாம இருக்கணும் அப்படின்னா இந்த விஷயங்களை கண்டிப்பா நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. அண்ட் இது வரைக்கும் நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணவும் மறந்துடாதீங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பிகினர்ஸா நமக்கு வந்துட்டு பெஸ்ட் கிரெடிட் கார்டு கிடைக்காது. அதை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நாம வந்துட்டு நல்ல ரிவார்ட்ஸ் இருக்கிற, நல்ல பர்க்ஸ் இருக்கிற, நல்ல நமக்கு வந்து ஆஃபர்ஸ் கொடுக்குற கிரெடிட் கார்டு கிடைக்குமா அப்படின்னா கிடைக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே வந்து கம்மிங்க. ஏன்னா நம்மளோட கிரெடிட் ஸ்கோர், நமக்கு கிரெடிட் ஹிஸ்ட்ரி அந்த மாதிரி விஷயங்கள் வந்து இருக்காது. வி ஆர் நியூ கமர்ஸ். ஸோ நம்ம உள்ள வரப்போ நம்ம என்ன பார்க்கலாம்னா, ஓகே ஆனுவல் ஃபீ சார்ஜ் பண்ணுறாத கிரெடிட் கார்டு வந்து இருக்காங்களா, கொஞ்சம் ரிவார்ட்ஸ் ஏதாவது கொடுக்குற மாதிரி கிரெடிட் கார்டு இருக்கா அப்படின்னு யோசிச்சோன்னா, காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஸ்டூடெண்ட் கிரெடிட் கார்டு வந்து எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் செக்யூர்ட் கிரெடிட் கார்டு நீங்கள் வந்து எடுக்கலாம். அது கொஞ்சம் பைசா கொடுத்து அந்த பைசாக்கு மேலே நம்ம வந்து கிரெடிட் கார்டு எடுக்கிறோம். ஸோ இந்த கார்ட்ஸ் கொஞ்சம் கூட அந்த ப்ராஃபிட்டபிள் சைடு அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஆனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம ஃப்ரெஷ் பீஸா உள்ள வரப்போ எனக்கு பெஸ்ட் வேணும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ இது நம்மளோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், உங்களுக்கு கிரெடிட் இல்லைன்னா உங்களுக்கு பேட் கிரெடிட் இருக்கு, ஆனால் உங்களுக்கு கிரெடிட் கார்டு வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யலாம்? நீங்கள் ஒரு டெபாசிட், அதாவது செக்யூரிட்டி டெபாசிட் கொடுத்துட்டு அந்த டெபாசிட் மேலே நீங்கள் வந்து கிரெடிட் கார்டு எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி எடுக்கிறப்போ உங்களுக்கு அந்த கிரெடிட் கார்டு அப்ரூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே ஜாஸ்தியாக வந்து இருக்கும். ஏன்னா நான் சொன்ன மாதிரி ஒன்றும் உங்களுக்கு கிரெடிட் ஹிஸ்ட்ரி இல்லை, அப்போ எதை நம்பி உங்களுக்கு அவங்க பைசா கொடுப்பாங்க? இல்லைன்னா உங்களுக்கு பேடான கிரெடிட் ஹிஸ்ட்ரி வந்து இருக்குது. அதாவது நீங்கள் வந்து காசு எடுத்துட்டு, அதாவது லோன் எடுத்துட்டு கிரெடிட் எடுத்துட்டு நீங்கள் பே பண்ணலை அப்படின்னா திரும்ப அந்த ட்ரஸ்ட் உங்களுக்கு எப்படி வந்து கிடைக்காது இல்லையா? ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் பே பண்ணிட்டு, ஓகே இந்த அமௌண்ட் நீங்கள் செக்யூரிட்டி டெபாசிட்டாக வச்சுக்கோங்க, நான் வந்து பே பண்ணேன்னா இந்த அமௌண்ட் நீங்கள் காசு வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிரெடிட் கார்டை எடுத்துக்கோங்க. ஸோ மெதுவாக நீங்கள் டைம் டு டைம் கரெக்டாக பே பண்ணுறப்போ உங்களோட அந்த கிரெடிட் ஹிஸ்ட்ரி வந்து பில்ட் ஆகும், அந்த ட்ரஸ்ட் திரும்ப வந்து பில்ட் ஆகும். அதுக்கப்புறம் இந்த செக்யூர்ட் கிரெடிட் கார்டை மேபி அந்த இஷ்யூவரே மாற்றி அன்செக்யூர்ட் கிரெடிட் கார்டை மாற்றுறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது என்ன, கொஞ்சம் பைசா கொடுங்க, அந்த பைசா மேலே ஒரு கிரெடிட் கார்டு வாங்கிக்கோங்க, ஆன் டைம் அந்த கிரெடிட்டை பே பண்ணிங்கன்னா நீங்கள் அன்செக்யூர்ட் கிரெடிட் கார்டு வாங்குறதுக்கு எலிஜிபிலிட்டி ஆகக்கூடிய ஒரு இண்டிவிஜுவலாக வந்து மாறுவீங்க. இது நம்மளோட செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட இந்த ஃபர்ஸ்ட் கிரெடிட் கார்டு நம்மளோட கிரெடிட்டை ஒன்று பில்ட் பண்ணலாம், இல்லைன்னா கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் பண்ணிடலாம். ஏன்னா நாம் ஃபஸ்ட்டு லோன் அப்படின்னு சொல்லி போய் நிற்கிறது இங்கே தான். ஸோ நம்ம வந்து லோன் எடுக்கிறோம், அந்த லோனை கரெக்டாக பே பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா பிரச்சனை கிடையாது. பே பண்ணலை, இல்லைன்னா மேக்ஸிமம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், இல்லைன்னா ஓன்லி மினிமம் அமௌண்ட் டியூ மட்டும் பே பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு நெகட்டிவிட்டி வந்து இருக்க தான் செய்யும். ஸோ அந்த மாதிரி நெகட்டிவான ஒரு பாயிண்ட்ஸ் நம்மளோட கிரெடிட் ஹிஸ்ட்ரியில் இருக்குது அப்படின்னா நமக்கு ஒரு 2 வீலர் லோனோ ஒரு ஹோம் லோனோ கிடைக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். பட் அட் த சேம் டைம் நீங்கள் கரெக்டாக கிரெடிட் கார்டு எடுத்து ஆன் டைம் பே பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளமே கிடையாதுங்க. பெரிய பெரிய லோன்ஸும் ஈஸியாக வந்து கிடைக்கும். ஏன்னா அந்த ட்ரஸ்ட் அங்கே வந்து பில்ட் ஆகிருக்கும். ஆமாம், மிஸ்டர் ஏ வந்துட்டு இவ்வளோ பைசா எடுத்தாரு, இந்த பைசா வந்து கொடுத்துட்டாரு, ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு நம்மளோட கிரெடிட் ஹிஸ்ட்ரியில் இருந்ததுன்னா கண்டிப்பாக எந்த பேங்க்ஸ் ஆகட்டும் நமக்கு பைசா வந்து கொடுப்பாங்க. பட் அதுவே இல்லை, அவர் பே பண்ணலை அப்படின்னு இருந்துச்சுன்னா எந்த பேங்க் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ நம்ம சொன்ன மாதிரி கிரெடிட் கார்டு எடுத்துருக்கீங்க ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னா அதை நீங்கள் கரெக்டாக பே பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ தட் உங்களோட கிரெடிட் வந்து பில்ட் ஆகும், ரூயன் ஆகாது. நாலாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நாம கிரெடிட் கார்டு எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான ஃபீஸஸ் இருக்குது, என்ன மாதிரியான சார்ஜஸ் இருக்குது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணுங்க. ஆனுவல் ஃபீஸ் இருக்கா, எவ்வளோ பர்சன்டேஜ் ஆனுவல் ஃபீஸ் வந்து எடுக்கிறாங்க, லேட் ஃபீஸ் வந்து இருக்கா, வேறு என்னென்ன ஹிடன் சார்ஜஸ் வந்து இருக்குது அப்படின்றத நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நம்மள நிறைய பேர் பண்ணுற தப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கிரெடிட் கார்டை வந்து எடுத்துட்டு என்னென்ன ஃபீஸ் இருக்குன்னு தெரியாமல், என்னென்ன ப்ரைஸஸ் இருக்குன்னு தெரியாமல், ஓகே இதை வந்து சார்ஜ் பண்ணிட்டாங்க, அதை வந்து சார்ஜ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். இதெல்லாம் வந்துட்டு நம்ம கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணுறப்பே அங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அதை கம்ப்ளீட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிரெடிட் கார்டை வந்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ 5வது பாயிண்ட், கிரெடிட் கார்டு ஃபீஸ் ஏதாவது அவாய்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பாக வந்து முடியுங்க. இப்போ லேட் பேமெண்ட், நம்ம ஆன் டைம் பே பண்ணிட்டோம் அப்படின்னா லேட் பேமெண்ட் ஃபீஸ் வந்து இருக்காது. அண்ட் ஒரு சில கார்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம், ஸ்பெஷலி செக்யூர் கார்ட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டோம்னா ஆனுவல் ஃபீஸ் வந்து சார்ஜ் பண்ண மாட்டாங்க. ஃபாரின் டிரான்சாக்ஷன்ஸ் நீங்கள் பண்ணலைன்னா அந்த ஃபீஸ் உங்களுக்கு வந்து இருக்காது. ஸோ
ஸோ இந்த மாதிரி ஒரு சில ஃபீஸஸை நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். பட் எந்தெந்த இடத்துல அவாய்ட் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகே, 6th பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்ட்ரெஸ்ட்டு கம்ப்ளீட்லி அவாய்டபிள் தாங்க. ஸோ நமக்கு தெரியும் ஃபுல் பேமெண்ட் ஆன் டைம் நம்ம பே பண்ணிட்டோம் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் அக்யூமுலேட் ஆகாது. பட் சின்ன அமௌண்ட்டோடு நம்ம நெக்ஸ்ட் மந்த் கேரி ஃபார்வர்ட் பண்ணுறோன்னா அந்த நியூ பர்ச்சேஸ்லையும் நமக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு இமீடியட்லி விழுக ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது என்ன, இன்ட்ரெஸ்ட் அவாய்ட் பண்ணணும்னா இந்த கிரேஸ் பீரியட் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த டைமில் அவங்க அமௌண்ட் பே பண்ண சொல்கிறப்போ ஃபுல் அமௌண்ட்டை பே பண்ணிடுங்க. மினிமம் அமௌண்ட் டியூ மட்டும் பே பண்ணால் போதும் அப்படின்ற மைண்ட் செட்டை வந்து மாற்றிக்கோங்க. 7வது விஷயம், அந்த மினிமம் அமௌண்ட்டை பே பண்ணலாம் அப்படின்ற மைண்ட் செட் இருந்துச்சுன்னா அதை மாற்றிக்கோங்க. நம்ம இப்போ கம்மியாக பே பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கிறது இன் ஃபியூச்சர் நம்ம ஜாஸ்தியாக பே பண்ணணும் அப்படின்றதுக்கான அறிகுறின்றதை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நீங்கள் மினிமம் அமௌண்ட் டியூன்னு இருக்கே, நிறைய அமௌண்ட் பே பண்ணுறது ஃபுல் அமௌண்ட்டாக இருக்கே, ஸோ இந்த கம்மியான அமௌண்ட்டு பே பண்ணிட்டு நம்ம அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு போகலான்னு யோசிச்சிங்கன்னா இன் ஃபியூச்சர் அவுட் ஆஃப் பேலன்ஸ் நமக்கு வந்து என்ன பண்ணணும்னே தெரியாது, அந்த கண்ட்ரோலே இல்லாத அளவுக்கு நம்ம கிரெடிட் எடுத்து வச்சுருப்போம். ஸோ அது நடக்கக்கூடாது அப்படின்னா அந்த மினிமம் அமௌண்ட் அப்படின்றத ஃபோக்கஸ் பண்ணுறதை விட்டுட்டு அதை விட ஜாஸ்தியாக பே பண்ண பாருங்க அப்படின்றதான் என்னோட ஒரு சஜஷன் நான் சொல்வேன். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லேட்டாக பே பண்ணுறப்போ என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், கண்டிப்பாக வந்துட்டு லேட் பேமெண்ட் சார்ஜஸ் நம்ம பே பண்ணணும், பெனால்ட்டி நம்ம வந்து பே பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட கிரெடிட் வந்து அடி வாங்கிடுங்க. நம்ம கிரெடிட் அடி வாங்குறதுனால என்ன பிரச்சனை அப்படின்னு யோசிச்சோன்னா இன் ஃபியூச்சர் நம்ம ஒரு ஹோம் லோன் எடுக்கணும்னு ஆசைப்படுறோம், ஒரு கார் லோன் எடுக்கணும்னு ஆசைப்படுறோம், சரி ஒரு 2 வீலர் லோன் எடுக்கணும்னு ஆசைப்பட்டாலும் நமக்கு லோன் வந்து கிடைக்காது. ஏன்னா நம்மளோட கிரெடிட் ஹிஸ்ட்ரி ரொம்ப மோசமாக இருக்குது. நம்ம ஒரு 2000 ரூபா கிரெடிட் கார்டு ஸ்வைப் பண்ணிவிட்டு அதே நம்ம அடைக்கலைன்னா எப்படி நம்மளை நம்பி 1.5 லட்சம் 2 லட்சம் 3 லட்சத்துக்கு 2 வீலர் லோன்லாம் வந்து கொடுக்க மாட்டாங்கல்ல. ஸோ அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரக்கூடாதுன்னா நம்ம லேட்டாக பே பண்ணுறதை தவிர்க்கணும், ஆன் டைம் பே பண்ணணும். நான் சொன்ன மாதிரி மினிமம் பேலன்ஸ் நிற்காம எவ்வளோக்கு எவ்வளோ பே பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ அந்த அமௌண்ட் வந்து பே பண்ணி அடைச்சிடணும். ஓகே, இந்த பாயிண்ட் வந்து என்னோட ஃபேவரட் பாயிண்ட்டுங்க. அது ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மள நிறைய பேர் இந்த புதுசாக கிரெடிட் கார்டு எடுக்கிறப்போ ஓகே 35,000 இருக்கா 40,000 இருக்கா ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம், டூர் போகலாம், ட்ரிப் போகலாம், அது வாங்கலாம் இது வாங்கலான்னு பிளான் பண்ணுவோம். ஆனால் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து உங்கள் கிரெடிட்டை நெருங்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்கள் கிரெடிட் ஸ்கோர் அடிவாங்குன்றதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நம்ம வந்து இதுக்கு புதுசு இல்லையா, ஸோ கண்டிப்பாக நமக்கு வந்து தெரியாது. ஸோ இதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுனால தான் இந்த பாயிண்ட் நான் இப்போ வந்து முன் வைக்கிறேன். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா அந்த கிரெடிட் லிமிட் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு 35,000 வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா 30% வந்துட்டு யூஸ் பண்ணுங்க போதும், அதுக்கு மேலே வந்து யூஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சேலரி வந்து இருக்கும், இல்லைன்னா வீட்டிலேருந்து காசு கொடுப்பாங்க, எதுனாலும் சரி ஓகே அந்த காசை யூஸ் பண்ணிட்டு கிரெடிட் கார்டை ரொம்ப ஸ்வைப் பண்ணாதீங்க. எமர்ஜென்சினா ஸ்வைப் பண்ணிக்கலாம், ஒரு லக்ஸரிக்கு ஸ்வைப் பண்ணாமல் ரெஸ்பான்சிபிலிட்டி அதை வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா ப்ராப்ளம் கிடையாது. பட் ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த லிமிட்டை நீங்கள் நெருங்க உங்களோட கிரெடிட் ஸ்கோர் அடிவாங்க அப்படின்றது உண்மை. லாஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் இப்போ ஃபர்ஸ்ட் கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணுறீங்க, உங்களுக்கு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா யார் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த இஷ்யூர் வந்துட்டு உங்களுக்கு சொல்லணுங்க. எதுனால ரிஜெக்ட் பண்ணாங்க, உங்கள் இன்கம் லோவாக இருக்கா இல்லை என்ன பிரச்சனை அப்படின்றத கண்டிப்பாக அவங்க வந்து மென்ஷன் பண்ணணும். ஸோ யூ கேன் ஆஸ்க் தெம். ஸோ ஏன் வந்துட்டு நீங்கள் என்னோட கிரெடிட் கார்டு அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்கறதுக்கான ரைட்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ இன்றைக்கி நான் அந்த வீடியோவில் வந்து ஒரு 10 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கேங்க. நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் கிரெடிட் கார்டு எடுக்கிறீங்கன்னா அந்த 10 பாயிண்ட்ஸை மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நான் சொன்ன மாதிரி கிரெடிட் கார்டு அப்படின்றது அட் டைம்ஸ் நமக்கு நாமளே வாங்கிக்கிற ஒரு ட்ராப்னு நான் வந்து சொல்வேன். அதை யூஸ் பண்ண தெரிஞ்சிச்சு அப்படின்னா நமக்கு அது ஒரு வரம், யூஸ் பண்ண தெரியலன்னா நமக்கு அது ஒரு சாபம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நம்மள நிறைய பேர் இந்த மாதிரி டெட் ட்ராப்ஸில் மாறிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். ஸோ அந்த கஷ்டம் நமக்கு வரக்கூடாது அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடி அது என்ன விஷயம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு வந்து செய்யணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புறேன். நீங்கள் ஒருவேளை இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஏன்னா உங்களுக்கு நாங்கள் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறப்போ நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துருந்துச்சு அப்படின்னா ஒரு தம்ஸ் அப் கொடுத்துருங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அண்ட் நீங்கள் மற்றவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஃப்ரீடம் ஆப் நீங்கள் இன்னும் இன்ஸ்டால் பண்ணலைன்னா மறக்காம இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. ஏன்னா உள்ள நமக்கு நிறைய கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது. பர்சனல் ஃபினான்ஸ் ஆகட்டும், எனக்கு பர்சனல் ஃபினான்ஸ் வேணும், எனக்கு ஃபார்மிங் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது, பட் என்ன ஃபார்மிங் பண்ணணும்னு தெரியல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா ஃபார்மிங்கான கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது. சரி பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களா, பிஸ்னஸ்க்கான கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னா இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்களை ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. எக்கச்சக்கமான கோர்சஸ் இருக்குது. கோர்சஸ் அப்படின்னா மென்டர் இந்த மாதிரி உட்காந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க, அவங்க எப்படி அவங்க லைஃப்பில் அந்த ஒரு நிலைமையை அடைஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லான ரியல் டைம் ஹீரோஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அவங்களோட லைஃப்லேருந்து பல விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கலாம், கற்றுக்கிட்ட விஷயத்தை உங்களோட லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், நீங்களும் ஒரு ரியல் டைம் ஹீரோவாக வந்து மாறலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ நான் வந்து முடிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் நீங்கள் அவங்க நல்லா பார்த்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.